Hi friends, welcome back to our channel Village Gossip Kitchen. Friends, இன்னைக்கு ஒரு சின்ன vlog தான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். இது என்னோட மேரேஜ் இன்விடேஷன். பழசு எங்களுக்கு 2009ல மேரேஜ் ஆச்சு. இந்த இன்விடேஷன் வந்து நேத்து வீடு க்ளீன் பண்றப்போ கிடைச்சிச்சு. ஸோ நேத்து நைட்டோட வீடியோ தான் இதுல இருந்து கொடுத்துருக்கேன். நான் நேற்று சாயங்காலத்துல இருந்து வர்ற வீடியோஸ். அதை வந்து நான் எடுத்து எனக்கு அது குழந்தைங்க கிட்ட காமிச்சிட்டு இருந்தேன். பெரியவ அதை வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருந்தா. இது ஹஸ்பண்ட் சைடு அடித்த இன்விடேஷன், அவங்க வீட்டு சைடு உள்ளது. அது இப்போவுமே எங்ககிட்ட பத்திரமா இருக்குது. அடுத்து வந்து மேலே வீடு கொஞ்சம் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். செல்ஃபில் இருந்த எல்லாம் எடுத்து கீழே போட்டு அந்த குழந்தைங்க கொண்டு போகிற புக்ஸுக்கு நடுவில் இருந்த பேப்பர்ஸ் அது இதுன்னு எல்லாம் நிறைய வேஸ்ட்டு அதெல்லாம் எடுத்து கீழே போட்டு வீடை வந்து அடித்து வாரி க்ளீன் பண்ணி ரொம்ப நாள் ஆகிடுச்சு வீடு சரியாக க்ளீன் பண்ணி. ஸோ அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதே மாதிரி நம்ம போட்டுட்டு இருந்த ட்ரெஸ்ஸில் நமக்கு பழைய ட்ரெஸ்ஸு, குழந்தைங்களுக்கு பத்தாத ட்ரெஸ்ஸு, அந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் எடுத்து அதில் கொஞ்சம் நல்லதாக இருக்கிறத யாருக்காக கொடுக்கறதுக்கு எடுத்துட்டேன். மற்ற வந்து வேஸ்ட்டு எல்லாம் அதை ஒரு பில்லோ இந்த மாதிரி தச்சுக்கலாம் அப்படின்ட்டு எடுத்து தனியாக வச்சுட்டு நிறைய பேப்பர் அதெல்லாம் இருந்துச்சு. அப்புறம் டெய்லர் பண்ணுவேன், அடிக்கடி துணி தைப்பேன். அதில் இந்த கட் பீஸ் எல்லாம் கொஞ்சம் இருந்துச்சு, அதெல்லாம் எரிச்சு போட்டு அந்த மாதிரி சின்ன சின்ன வேலை நேற்று சாயங்காலத்துலேருந்து செஞ்சுட்டே இருந்தேன். வீட்டுக்கு பின்பகுதி இது எங்களுக்கு. இங்கே வந்து வேஸ்ட்டெல்லாம் போட்டு எரிச்சிடுவேன். இங்கே வந்து வீடாக வந்து வேஸ்ட்டெல்லாம் எடுக்க மாட்டாங்க. அதை வந்து நம்ம இந்த மாதிரி எரிச்சு போடணும், இல்லைனா வேஸ்ட்டு வேறு எங்கேயாவது கொண்டு தான் போடணும். அதை விட நம்ம பேப்பர்லாம் இந்த மாதிரி எரிச்சு போடுறதே நல்லது தான். அடுத்து பார்த்திங்கன்னா மிளகாய் மல்லி ரெண்டும் பொடிச்சு வச்சு ஒரு 2 நாள் ஆகிடுச்சிங்க. அதை இன்னும் எடுத்து பாட்டிலில் போடாமல் நான் வச்சுருந்தேன். சரின்ட்டு அதை வந்து பாட்டிலில் போட்டுட்ருக்கேன். இந்த முறை வந்து ஹஸ்பண்ட் மிளகாய் வந்து நிறைய வாங்கிட்டு வந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2.5 கிலோ மிளகாய் வாங்கியிருக்காங்க. எனக்கு 1 கிலோவே போதும், 1.5 கிலோ கூட ஓகே தான். அவங்க 2.5 கிலோ வாங்கிட்டு வந்தாங்க. அப்புறம் என்ன பண்ணிட்டேன்னா மல்லி பொடி அடைச்சி வைக்கிற பிளாஸ்டிக் டப்பாவிலேயே போட்டு அடைச்சி வச்சுட்டேன். நான் பிளாஸ்டிக் டப்பாவில் போட்டு வச்சுக்கிற ஒரே பொருள்னா அது இது மட்டும்தான், இந்த மிளகாய் மல்லி 2 தான். ஏன்னா எனக்கு வந்து ஸ்டீலில் இது போட்டு வச்சா நமக்கு கெட்டு போயிடுமோ இது சீக்கிரம் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு. இந்த முறை வேறு வழி இல்லாமல் மஞ்சள் தூள் அப்புறம் மல்லி 2ஐயும் நான் ஸ்டீல் பாட்டிலே போட்டு வச்சுட்டேன். ஏன்னா நான் நார்மலாக போட்டு வைக்கிற பிளாஸ்டிக் டப்பாவை வந்து மிளகாய்த்தூள் போட்டுட்டேன். 2 பாட்டிலில் போட்டதுனால மல்லித்தூளை வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டீல் பாட்டிலில் போட்டு வச்சுட்டேன். இது எனக்கு தெரியலை, ஸ்டீல் பாட்டிலில் போட்டு வச்சா கெட்டு போகுமா இல்லை கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு வேறு பாத்திரம் மாத்திரமா உங்களுக்கு யாராவதுக்கு தெரியும்னா ப்ளீஸ் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மிச்சம் கொஞ்சம் இருந்துச்சு, அதை மறுபடியும் கொஞ்சம் பிளாஸ்டிக் டப்பாவில் போட்டு வச்சுட்டேன். இந்த மாதிரி அதில் எதுலேன்னு போட்டு வச்சுட்டு இருந்தப்போ நிறைய கொட்டிடுச்சு. இந்த முறை கொட்டி மேலே ஃபுல்லாக மிளகாத்தூளும் மல்லித்தூளும் ஆகிடுச்சு. அப்புறம் என்ன விளக்கம் போல் போய் மறுபடியும் ஒரு முறை கூட குளிச்சு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு வந்தேன். ஏன்னா ரொம்ப எரிச்சலாக இருந்துச்சு. நைட் இந்த ஒர்க்கெல்லாம் பார்த்துட்டே இருந்துட்டு இருந்தேன். இது ஒரு 10-11 மணி இருக்கும். இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு மறுபடியும் வேறு வழி இல்லாமல் போய் குளிச்சுட்டு வந்துட்டேன். அப்புறம் அந்த இடத்தையெல்லாம் க்ளீன் பண்ணி ஸோ இந்த மாதிரி தான் நைட்டு முடிஞ்சது. காலையில் எழும்பி ஃப்ரெஷ்ஷாக நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லையா. காலையில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம டீ போட்டு குடிக்கிறது தான். ஸோ அதனால் பால் எடுத்து ஊற்றிட்டு டீயை போட ஆரம்பிச்சிட்டேன். காலையில் நமக்கு கண்டிப்பாக அந்த டீ இல்லாமல் நமக்கு விடியாது. அதே மாதிரி இந்த பால் கவரில் கொஞ்சோண்டு மிச்ச பால் இருக்கிறதையும் தண்ணி ஊற்றி அதை கழுவி அதை ஊற்றினா தான் எனக்கு என்னமோ திருப்தியாகவே இருக்கும். அப்படியே அந்த பால் கவரை தூக்கி போட்டோன்னா ஐயோ எவ்வளோ பால் அதில் இருந்திருக்கும் அப்படின்னு மனசுக்கு இருந்து அடிச்சுட்டே இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி பழக்கம் இருக்கா? இல்லை நம்ம வந்து ரொம்ப பொறுப்பான ஒரு குடும்பத்திலேயே மாறிட்டு இருக்கோமா இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வரும். அப்புறமா குடிக்கிறதுக்கு தேவையான தண்ணி வந்து நான் குடத்தில் எடுத்து வச்சுப்பேன். அந்த தண்ணியை எடுத்து வச்சுட்டேன். அப்படியே இந்த பக்கத்தில் வந்து இன்றைக்கி கொண்டக்கடலை கிரேவியும் நாங்கள் வந்து இதை கடலைக்கறின்னு சொல்லுவோம். ஸோ கடலைக்கறியும் புட்டும் வைக்கிறதா தான் பிளான் பண்ணியிருந்தேன். ஏன்னா வாங்கி போட்ட புட்டு மாவு இடியப்பு மாவெல்லாம் கொஞ்சம் இருக்காது, கெட்டு போயிடும், நம்ம ரொம்ப நாள் வச்சுக்க முடியாது இல்லையா. அதனால் சரி இன்றைக்கி வந்து புட்டே வச்சிடலாம். புட்டுக்கு இவங்க வந்து கொண்டக்கடலை கிரேவி வச்சு கொடுத்தோன்னா அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க வீட்டில் எல்லோரும். அதனால் புட்டுக்கு வந்து கொண்டக்கடலை கிரேவி வச்சுட்டேன். எனக்கு பார்த்திங்கன்னா சிக்கன் கிரேவி வச்சு சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும் புட்டு. அதை தவிர்த்து வந்து பயறு பப்படம் பழம் இந்த மாதிரி வச்சு சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். புட்டு எப்படி கொடுத்தாலும் சாப்பிட்ணும், அப்படி அவ்வளோதான். மீன் குழம்பு வச்சு நல்லா விரும்பி சாப்பிடுவேன். அடுத்து வந்து கடலைக்கறி வைக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கொண்டக்கடலையை வந்து நல்லா கழுவிட்டு அதை வேக வச்சுட்டேன். அதில் வந்து ஒரு 5-6 விசில் வந்துடுச்சு. அது வந்ததுக்கப்புறமா எடுத்து தனியாக வச்சுட்டேன். லோ ஃப்ளேமில் வச்சு டீ போடுறதுனால கொண்டக்கடலை வந்ததுக்கப்புறமா கூட டீ காஞ்சி தீரலை. இன்னும் இதுக்கு தேவையான வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அப்படியே வந்து சைட் பை சைடாக தேவையான தேங்காய் எல்லாம் துருவி எடுத்து வச்சுக்கிறேன். ஒவ்வொரு வேலையாக நம்ம செஞ்சுட்டோம் வந்துட்டோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக தான் எழும்பி இருந்தேன். அவருக்கு வந்து இன்றைக்கி உடம்பு சரியில்லை, எங்கேயும் போகலை, லீவு. அதே மாதிரி அவங்களுக்கு ஃபீவர், குழந்தைங்களுக்கு ஸ்கூல் லீவு. ஸோ அதனால் நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸாக
எழும்புனா போதும், அவசரமாக எழும்பி சமைச்சு நம்ம எங்கே போக போகிறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் எனக்கு. ஆனால் கொஞ்சம் லேட்டாக ரிலாக்ஸாக எழும்பினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு மதியம் வரைக்கும் கிச்சன்லேயே வேலை முடியாது. ஃபுல் வேலை எனக்கு இன்றைக்கி ஃபுல்லாக கிச்சன்லேயே வேலை இருந்த மாதிரி இருந்துச்சு. இல்லைனா 8 மணிக்கு முடிகிற கிச்சன் வேலை இன்றைக்கி வந்து எனக்கு 12 மணி வரைக்கும் கிச்சனில் வேலை இருந்துச்சு. அப்புறம் ரொம்ப டயர்ட் ஆகிடுவோம் நம்ம. அது மட்டும் கிடையாது, இப்போ இந்த வெயில் காலம் வேறு வந்துச்சா, அது வந்து ரொம்ப கஷ்டமாகிடும். டீ போடுறது ஒரு பாடு அப்படின்னா அதை வந்து ஒவ்வொருத்தங்களுக்கு தனித்தனியாக எடுத்து கொடுக்குறதுக்கு ஒரு கஷ்டம். நமக்கு வந்து டீயில் சுகர் போடாமல் தனியாக எடுத்துப்போம். மற்றவங்களுக்கு எல்லாருக்கும் டீயில் சுகர் போட்டு அதை தனியாக ஆற்றி, ஒருத்தங்களுக்கு சூடாக வேணும், ஒருத்தங்களுக்கு ஆறி போய் இருக்கணும். அந்த மாதிரி ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு ஏற்ற மாதிரி நம்ம ஆற்றி எடுக்கணும். சூடு கொஞ்சம் ஆறுச்சு அப்படின்னாலும் சிலருக்கு பிடிக்காது, சிலருக்கு ரொம்ப சூடாக இருந்தால் பிடிக்காது. எனக்கு டீ வந்து நல்ல சூடாக இருக்கணும். அப்படியே நான் கொதிக்க டீயை வந்து ஒரு கிளாஸில் ஊற்றிட்டு ஊதி குடிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் என்ன, நமக்கு ரிலாக்ஸாக உட்காந்து குடிக்க தான் முடியாது. சரி, அப்படியே டீயை எடுத்து குடித்து முடிச்சதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கிரேவி செய்ய ஆரம்பிச்சிட்டேன். கொண்டக்கடலை கிரேவி ரொம்ப சிம்பிளாக ஒரு மெத்தடில் நான் செய்வேன். நிறைய மெத்தடில் செய்யலாம். ஆனால் எனக்கு என்னமோ இதுதான் ரொம்ப ஒரு வசதியாக இருக்கும். டக்குன்னு செஞ்சு முடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு இதில் கிடைக்கும். தாளித்து வச்சுட்டு வெங்காயம் உருளைக்கிழங்கு ரெண்டையும் சேர்த்தாப்பில் போட்டுக்க வேண்டியது தான். வெங்காயத்தை போட்டு ஒரு வதக்கிட்டு அது கூட வந்து உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டு ஒரு கிளறி விட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு அப்படியே மூடி போட்டு விட்டுட்டோன்னா உருளைக்கிழங்கு வெந்துடும். ஆனால் என்னென்னா, இந்த மண் சட்டியில் வைக்கிறப்போ உருளைக்கிழங்கு வந்து நம்ம பாத்திரத்தோட சட்டியோட அடிப்பகுதியில் ஒட்டிட்டு இருக்கும். இருந்தாலும் அதையெல்லாம் எடுத்து போட்டு நம்ம குழம்பு வைக்க வேண்டியது தான். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து வடைக்கறி வைக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட் டைமாக வடைக்கறி வைக்கிறேன். நிறைய வீடியோஸ் பார்த்தேன், ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு மாதிரி ரெசிபி போட்டிருக்காங்க. அப்புறம் நானே முடிவு பண்ணிட்டேன், நீங்கள் என்ன ரெசிபி சொல்கிறது, நாமளே ஒரு ரெசிபியை செஞ்சுடுவோம். பேசிக் வந்து எப்படி அப்படிங்கிறது ஓரளவு புரிஞ்சிடுச்சு. சரி அப்படிங்கிற மாதிரி நானும் வைக்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்காக 1 மணி நேரம் கடலைப்பருப்பு ஊறணும் இல்லையா, பருப்பை எடுத்து ஊற போட்டுட்டு அந்த பக்கம் உருளைக்கிழங்கும் வெங்காயம் நல்லா வெந்துட்டுருக்கு. அது வேகிற கேப்பில் புட்டு மாவு ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு புட்டுக்கு மாவு எடுத்து வச்சுட்டு அதில் லைட்டாக உப்பு சேர்த்துட்டு, கொஞ்சோண்டு உப்பு சேர்த்தா போதும், கிரேவியில் உப்பு இருக்கும் இல்லையா. அப்புறம் துருவின தேங்காய் போடுறேன். நம்ம வந்து வழக்கமாக சிலர் என்னென்னா புட்டோட ஒவ்வொரு பகுதியிலும் மேல் பகுதி, நடுப்பகுதி, அடிப்பகுதின்னு ஒவ்வொரு பகுதியிலையும் தேங்காய் போட்டு வேக வைப்பாங்க. இங்கே என் வீட்டில் எப்படின்னா தேங்காய் போட்டாலே பிடிக்காது இவங்களுக்கு யாருக்கும். ஆனால் புட்டு மாவில் தேங்காய் போட்டால் தான் அது டேஸ்ட் அப்படிங்கிறதுனால மாவு விரவுறப்போ அது கூடவே தேங்காய் போட்டுப்பேன். சரி, மாவு விரவிட்டு இருக்கிறேன், என்கிட்ட ஒரு ஆள் வந்துட்டாங்க. குட்டி பையன் வந்துட்டான், வந்து இடுப்பில் ஏறி உட்காந்துட்டான். சரி, அவன் அங்கேயே இருக்கட்டும், நம்ம மாவை ரெடி பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா சின்ன வயசில் நம்ம குழந்தைங்கள இந்த மாதிரி தானே இடுப்பில் வச்சுட்டு நம்ம வேலை கிச்சனில் எல்லா வேலையும் பார்த்துட்ருப்போம். இழுத்து போட்டு துவைக்கிறது முதற்கொண்டு நம்ம வந்து குழந்தைங்கள இடுப்பில் வச்சு தானே செஞ்சுட்ருப்போம். அதனால் அவனை தூக்கி இடுப்பில் வச்சுட்டு இந்த பக்கம் நம்ம வேலையை செஞ்சுக்க வேண்டியதான் அப்படின்ட்டு புட்டு மாவு வரவுறப்போ நிறைய பேருக்கு ஒரு குழப்பம் இருக்கும், இந்த மாவு எப்படி வரவுறது அப்படின்ட்டு. இந்த மாவு நீங்கள் ஒன்றும் இல்லை, கொஞ்சமாக தண்ணியை தெளித்து கொடுத்துட்டு இந்த மாவை எடுத்து நீங்கள் இந்த மாதிரி பிடி மாதிரி பிடிச்சு பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிடி வரணும், அப்படியே உதுத்து விட்டால் உதுந்தும் விழணும். அந்த மாதிரி ஒரு 2-3 முறை இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரும். தண்ணி நிறைய ஆகிடுச்சுன்னா புட்டு வந்து ரொம்ப ஒரு மாதிரி கெட்டியாக இருக்கும், கல் மாதிரி இருக்கும், உங்களுக்கு சாப்பிடவே முடியாது. அதுக்கு பதமாக நீங்கள் தண்ணி சேர்த்து விரவி அதை அவிச்சிங்க அப்படின்னா மட்டும்தான் அந்த புட்டு வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். இப்போ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கொண்டக்கடலை கிரேவிக்கு வெங்காயம் அப்புறம் உருளைக்கிழங்கு ரெண்டும் வெந்துடுச்சு. அதில் வந்து தேவையான அளவுக்கு உப்பு முதல்ல போட்டோம். உங்களுக்கு உப்பு தேவைப்படுதுன்னா மறுபடியும் போட்டுக்கலாம். அதில் வந்து நான் என்னென்ன போட்டிருக்கேன்னா மஞ்சள் தூள், மல்லித்தூள், மிளகாத்தூள், அப்புறம் வந்து கரம் மசாலா வேணும்னா சேர்த்துக்கலாம். நான் கரம் மசாலாவுக்கு பதிலாக நான் எல்லாத்துலேயும் மட்டன் மசாலா போட்டுருவேன். சிக்கன் மசாலா இல்லைன்னா மட்டன் மசாலா, என்னோட கரம் மசாலா அதுதான். நான் எல்லாத்துலேயும் அதுதான் போடுவேன். அதுக்கு நல்லாயிருக்கும், அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அப்புறம் வந்து கொஞ்சம் கொண்டக்கடலையை மட்டும் தனியாக எடுத்து வச்சுருந்தேன். அதை மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து அதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வருவோம். ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுப்போம். இதிலையே நம்ம தேங்காவை வறுத்து பவுட்ரு பண்ணியும் சேர்த்துக்கலாம். நான் என்ன பண்ணிப்பேன்னா அன்றைக்கே உடனே தீந்துடும் அப்படிங்கிறனால நான் இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக செய்வேன். இதுக்கு தேங்காய் எடுத்து துருவி வறுத்து அது ஒரு பெரிய வேலை மாதிரி தோணும். அதனால் இதுவுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும். வேக வச்ச கொண்டக்கடலை மிச்சம் இருந்துச்சு இல்லையா, அதை இது கூட சேர்த்துட்டேன். சேர்த்து அப்படியே கிளறி விட்டுட்டு இந்த தண்ணி ஒரு கொதிச்சு வரட்டும். அதுக்குள்ளே நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை எடுத்து இதுக்குள்ளே கொட்டிட வேண்டியதுதான். ஒரு கொதிச்சதுக்கு அப்புறமா தான் தட்டணும், இல்லைன்னு வச்சுக்கோங்களேன்
வச்சுக்கோங்களேன், அது வந்து திப்பி அப்படியே நிற்கும். நம்ம அரைச்சி வச்சுருக்கிறது இப்போ அரைச்சி வச்சுருக்கிறத அப்படியே இது பண்ணி விட்டுட்டு அது கூட கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்து, எனக்கு என்னமோ என்ன அரைச்சாலும் அந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை கழுவி கண்டிப்பாக ஊற்றணும். இல்லைன்னா திருப்தியாகவே இருக்காது. ஐயோ அதில் கொஞ்சம் நிறைய வேஸ்ட்டாக போயிடுச்சோ. அதில் இப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நம்ம இப்போ கழுவி ஊற்றலைன்னா கொண்டக்கடலை அதில் வேஸ்ட்டாக போயிடும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நான் உண்மையாகவே ஒரு பயங்கர குடும்ப பெண்மணியாக மாறிட்டு வரேன்னு நினைக்கிறேன். நான் மட்டும்தான் இப்படி தானா இல்லை எல்லோரும் இதே மாதிரி தானே எனக்கு தெரியவே இல்லை. ஆனால் நான் இப்படி தாங்க, அந்த மிக்ஸி ஜாரை கழுவி ஊற்றணும். ஊற்றிட்டு ஒவ்வொரு முறையும் கழுவி அதில் வேறு அரைக்க மாட்டேன். இப்போ கழுவி ஊற்றிட்டேன் இல்லையா, இன்றைக்கி வந்து 2-3 குழம்புக்கு நம்ம அரைக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், அதே மிக்ஸி ஜாரில் தான் மறுபடியும் அரைச்சிடுவேன். நம்ம வீடியோக்காக ஒவ்வொரு முறையும் போய் உட்காந்து கழுவி அதில் வேஸ்ட் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் எனக்கு. அந்த மாதிரி பண்ண மாட்டேன். இப்போ கொண்டக்கடலை கிரேவி அதை கழுவி ஊற்றி நல்லா கொதித்து வந்து அந்த எண்ணெய் எல்லாம் மேலே பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா அடுப்பை நம்ம ஆஃப் பண்ணிக்க வேண்டியதுதான். கிரேவி ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சிம்பிளான ஒரு கிரேவி அது. உங்களுக்கு அந்த ரெசிபி புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரெசிபி வேணும்னா டீட்டெயிலாக வேணும்னா கேளுங்க, நான் போடுறேன். ரொம்ப சிம்பிள் தான், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இதிலேயே. அடுத்து வந்து புட்டு மாவு நம்ம விரவிட்டு ஒரு 5 to 10 minutes அப்படியே விட்டுக்கணும். நம்ம சேர்த்தோம் இல்லையா தண்ணி, அந்த தண்ணி எல்லாம் அந்த மாவு உறிஞ்சிட்டு அது வந்து மறுபடியும் ட்ரை ஆகும். அதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்சம் நம்ம தண்ணி சேர்த்துக்கணும். இந்த மாதிரி தெளித்து கொடுத்துக்கணும். இந்த மாதிரி பிடிக்கிறப்போ பிடியாகவும் வரணும், உதுத்து விட்டால் உதுந்தும் போகணும். அதுக்காக ரொம்ப உதிரியாக இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியும் சேர்க்கக்கூடாது. இது லேயர் பை லேயராக நம்ம தேங்காய் சேர்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னும் நிறைய மெத்தடில் நம்ம புட்டு செய்யலாம். நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸில் ஷேர் பண்ணுறேன். ஏன்னா இவங்க தான் தேங்காய் எங்கே யாருக்கும் பிடிக்காது. அதனால் நான் இந்த மாதிரி மாவு கூட விரவி போட்டுருவேன். என்னன்னா நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி நமக்கு விருப்பப்பட்ட மாதிரியெல்லாம் சாப்பிட்ருப்போம். கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு இப்படி பிடிக்கும் அப்படின்ட்டு அப்படியே சமைச்சிருவோம். அடுத்து நம்ம வேணும்னா நமக்காக செய்யலாம், ஆனால் நமக்கு ஒரு சோம்பேறி தரேன், இன்னும் நமக்காக தனியாக உட்காந்து சமைக்கணுமா, இதுவே போதும்ப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இப்போது புட்டு ரெடி ஆகிடுச்சு. இருக்கிறதுலே எனக்கு ரொம்ப ஈஸியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுனா புட்டு தான். புட்டும் கடலைக்கறியும் ரெடி ஆகிடுச்சு, ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்ததான் வந்து என்ன, காலை உணவு சமைச்ச அந்த பாத்திரங்கள்லாம் இருக்கும், அதெல்லாம் கழுவி எடுத்து வச்சுட்டு அடுத்து வந்து சோறு வைக்க வேண்டியதான். சோறு வைக்க தண்ணி எடுத்துக்கிறேன். தண்ணியை வச்சுட்டு தண்ணி கொதிக்கணும். நிறைய பேர் என்னென்னா தண்ணி கொதிக்கிறதுக்கு முன்னாடி அரிசி போடுவாங்க. நான் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா தான் அரிசி போடுவேன். இன்றைக்கி வந்து கருவாட்டு குழம்பு வைக்கிறதா பிளான் பண்ணியிருந்தேன். அவள் பெரியவக்கிட்ட கொஞ்சம் வெங்காயம் தொலி உரிச்சு கொடுமா அப்படின்னு கொடுத்துருந்தேன். சின்ன உள்ளி, அவள் சின்ன உள்ளி தொலி உரிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான், அவளுக்கு கண் எரியுது அப்படின்னு கொஞ்சம் உரிச்சிருந்தா. பூண்டு எல்லாமே தொலி உரிச்சு கொடுத்துட்டா. பூண்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அதுக்காக தான் ஃபஸ்ட்டு எடுத்தேன். ரெடி பண்ணி வச்சுட்டு வெங்காயத்தை தொலி உரித்து வச்சுட்டேன். இங்கே தண்ணியும் கொதிச்சிடுச்சு. அந்த கேப்பில் அவசரமாக அறக்க பண்ணிகிட்டே இருக்கணும். கொஞ்சம் நேரம் அரிசி இங்கே இருக்கட்டுமே, நம்ம போய் கொஞ்சம் நேரம் உட்காருவோன்னு பார்த்தா மற்ற வேலையெல்லாம் அப்படியே இருக்கும். அதனால் நம்ம சமைக்க ஆரம்பிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வேலை முடிகிற வரைக்கும் அப்படியே காலில் பம்பரம் கட்டின மாதிரி அப்படியே சுற்றி கிச்சனுக்குள்ளேயே நிற்க வேண்டியதாக இருக்கும். அதுவும் இப்போ இந்த வெயில் காலத்தில் கிச்சனில் நிற்கிறப்போ என்னமோ இது நம்ம அந்த என்ன சொல்ல, அந்த எரிமலை குழம்புக்குள்ளே உட்காந்துருக்கிற மாதிரி ஒரு ஃபீல். அப்படியே வயர்த்து ஊற்றும், கடுப்பாக இருக்கும். அவங்களுக்கெல்லாம் புட்டும் கடலைக்கறியும் கொடுத்துட்டேன். புட்டு தீந்துருச்சு. 2 குழல் புட்டு தான் வச்சுருந்தேன். அது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தனால எல்லோரும் எடுத்து போட்டு சாப்பிட்டாங்க. அப்போ எனக்கு 2 முட்டை எடுத்து ஊற்றிட்டேன். நான் அந்த முட்டையை ஆம்லேட் போட்டு சாப்பிட்லான்ட்டு கொஞ்சம் நெத்திலி கருவாடு இருக்குது, இன்னைக்கு கருவாட்டு குழம்பு வைக்கலாம் அப்படின்ட்டு அதை எடுத்து வாஷ் பண்ண எடுத்து போட்டுட்டேன். காய் என்னென்ன இருக்குது கருவாட்டு குழம்புல போடுறதுக்குன்னு பார்க்குறேன். எனக்கு கத்திரிக்காய் கருவாட்டு குழம்புல போட்டால் ரொம்ப பிடிக்கும், ஆனால் கத்திரிக்காய் எனக்கு கிடைக்கவே இல்லை. நான் என்ன பண்ணிட்டேன்னா, சின்னவ சாப்பிட்டு மிச்சம் வச்ச தட்டில் நான் எனக்காக முட்டையும் அப்படியே வந்து கடலைக்கறியும் எடுத்து வச்சு நான் சாப்பிட்ருந்தேன். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வடைக்கறி செய்கிறதுக்கு ரெடி ஆகிட்டேன். அதுக்கு ஃபஸ்ட்டு அந்த நம்ம ஊற போட்டிருக்கோம் இல்லையா இந்த கடலை, அதை மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் கரகரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். அதுக்கு கடலையும் அது கூட சோம்பு உப்பு இவ்வளவும் போட்டு கொஞ்சம் கரகரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுட்டேன். அது என் சின்னதை தான் பேரத்தம்பழம் சாப்பிட்றாளாம், அதை வந்து காமிக்கிறா. பேரத்தம்பழம் அப்படின்னா டேட்ஸ் இருக்கு இல்லையா, அது சாப்பிட்றாளாம், அதை வந்து வீடியோவில் காமிக்கிறாள். அவள் தான் வீடியோ ஷூட் பண்ணிகிட்டு இருந்தா. அடுத்து வந்து இப்போ நிறைய பேர் நிறைய மெத்தடில் செய்கிறது பார்த்தேன். எண்ணெயில் பொரிக்கிறாங்க, இட்லி பாத்திரத்தில் வேக வைக்கிறாங்க. நமக்கு வந்து எப்போவும் ஹெல்த்தியான வேலையை போவோம், இட்லி பாத்திரத்திலே வேக வச்சுருவோம் அப்படின்ட்டு அதை இட்லி பாத்திரத்தில் வேக வைக்கிறதுக்காக இட்லி சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் தேய்ச்சி எடுத்து வச்சுட்டேன். இட்லி சட்டியில் தண்ணி ஊற்றி அந்த இட்லி தட்டெலாம் வந்து எண்ணெய் சேர்த்து எடுத்து வச்சு அதை வந்து வேக வைக்கிறதுக்காக எடுத்து வச்சுருந்தேன். அது அந்த பக்கம் வேகட்டும். இந்த பக்கம் கொஞ்சம் வடை செஞ்சு கொடுக்கலாம் குழந்தைங்க கேட்டுட்டு இருந்தாங்க அப்படின்ட்டு அதில் வந்து கொஞ்சம் சின்ன வெங்காயமும் அப்புறம் வந்து பச்சை மிளகாவும் போட்டு இந்த மாதிரி நல்லா மசிச்சு எடுத்துக்கிறேன். எடுத்து அதை முதல்ல வந்து பால் மாதிரி உருட்டி எடுத்து வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி வச்சுருந்தேன். அந்த எண்ணெயில் வந்து இதை போட்டு பொரிச்சு குழந்தைங்களுக்கு எடுத்து கொடுத்துருந்தேன். ஒரு 6 எண்ணம் வந்துச்சு.
குழந்தைங்களுக்கு அது ஒரு 11 மணிக்கு கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. நான் வர டீப் ஃப்ரை பண்ணுறதே மறந்த மாதிரி இருக்குது. எல்லாத்துலேயுமே எண்ணெய் கொஞ்சமாக போட்டு ஷாலோ மாதிரியே பண்ணிட்டு கொடுத்துட்ருக்கேன். இப்போ எல்லாத்துக்கும் குழந்தைங்களே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, என்னம்மா கடையில் வர்ற மாதிரி வரவே மாட்டேங்குது, எப்படி வரும், நம்ம தான் டீப் ஃப்ரை பண்ணுறதே கிடையாது. இப்போ வடகறிக்கு வந்து தேங்காவும் அது கூட முந்திரி பருப்பு ஒரு 10 முந்திரி பருப்பும் போட்டு அதை அரைச்சி எடுத்து வச்சுட்டேன். இந்த மாதிரி தேங்காய் விழுது நம்ம அரைச்சி சிலர் போடுறாங்க, சிலர் போடலை. நாங்கள் சரி முந்திரி பருப்பு இருந்துச்சு, சரி நம்ம தேங்காய் அரைச்சி எடுத்து போட்டுப்போம் அப்படின்னு நினச்சிட்டேன். ஃபஸ்ட்டு 3 வடை போட்டு எடுத்துட்டேன். அடுத்து 3 வடை கூட இருந்துச்சு, அதையும் கூட போட்டு எடுத்து கூடவே வந்து பிளாக் டீயும் போட்டு கொடுத்துருந்தேன். நாங்கள் இதை தேயிலைன்னு சொல்லுவோம். எங்களுக்கு இந்த தேயிலை ரொம்ப பிடிக்கும். சாயை விட தேயிலை தான் இங்கே எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. டீயை விட பிளாக் டீ தான் இங்கே எல்லோரும் நாங்கள் விரும்பி சாப்பிடுவாங்க. ஆனால் என்ன, நம்ம தான் சுகர் இல்லாமல் சாப்பிட மாட்டோமே, அதனால் என்றைக்கும் ஒரு நாளைக்கு அப்படின்ட்டு இன்றைக்கி கொஞ்சம் சுகர் போட்டே எடுத்திருந்தேன். நானும் கொஞ்சம் குடிச்சிருந்தேன். நான் குடிக்கக்கூடாதுன்னு நினச்சேன், இன்றைக்கி கண்டிப்பாக சுகர் எடுக்கக்கூடாதுன்னு நினச்சேன். ஆனால் பார்த்தோன்னே முடியலை. இந்த பூ வந்து கற்பூரவள்ளி இலையோட பூ. நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நான் ஃபஸ்ட் டைமாக இப்போ தான் பார்க்குறேன். நல்ல வாசனை, அந்த கற்பூரவள்ளி இலையோட வாசனை அதில் கம்மன்னு இருக்குது. அவருக்கு வந்து உடம்பு சரியில்லை இல்லையா, ஆவி பிடிக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு நம்ம வேக வச்சுருந்தோம் இல்லையா ஆவியில், அது நல்லா வெந்துடுச்சு. அது ஆறுறதுக்காக எடுத்து வச்சுட்டு அடுத்ததாக இந்த வடகறி செய்கிறதுக்கு சட்டியில் தேங்காய் சேர்த்துட்டு அதில் வந்து அந்த பட்டை லவங்கம் சோம்பு இதெல்லாம் போட்டு லைட்டாக ஒரு வறுத்து எடுத்துட்டேன். நீங்கள் சமைங்கம்மா நாங்கள் வீடியோ பிடிக்கிறோன்னு சொன்னவங்க பாதியிலே விட்டுட்டு போயிட்டாங்க. மறுபடியும் நம்ம ட்ரைபாட்டில் வச்சுட்டு வீடியோ பிடிக்க ஆரம்பிச்சிட்டேன். வெங்காயத்தை போட்டு ஃபஸ்ட்டு நல்லா வதக்கிக்கிறேன். இந்த பக்கம் கருவாட்டு குழம்புக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அதுலேயும் வந்து எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு தாளிச்சிட்டு அதுலேயுமே கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டேன். இது சின்ன வெங்காயமும் பூண்டும் தொலி உரித்து வச்சுருந்தேன், அதை கொஞ்சம் போட்டு கருவாட்டு குழம்புக்கெல்லாம் சின்ன வெங்காயம் போட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் வெங்காயத்தை போட்டிருக்கேன். 2 அடுப்புலையும் வச்சுட்டு 2 பக்கம் சமைச்சிட்டே இருக்கணும். இதுவே 3 அடுப்பு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நான் 3 இதுலேயுமே வச்சு வேக வச்சுருப்பேன். ஏன்னா அவ்வளோ அறக்க வேலை பார்த்துட்ருக்கோம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அதுக்கப்புறமா தான் தக்காளி சேர்த்துருக்கேன். கூடவே கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் கூட சேர்த்து தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து மூடி விட்டு இதை ஃபஸ்ட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இதை நல்லா வதங்கட்டும். நானே ஃபஸ்ட் டைமாக செய்கிறேன், இருந்தாலும் உங்களுக்கு ரெசிபி சொல்கிறேன். நான் செஞ்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வீட்டில் எல்லாருக்கும் பிடிச்ச ரெசிபியை தான் ஷேர் பண்ணுறேன். அடுத்ததாக வந்து கட் பண்ணி வச்சுருக்க காயெல்லாம் போட்டிருக்கேன். கருவாட்டு குழம்புக்கு வாழைக்காய், அப்புறம் தக்காளி, அதுக்கப்புறம் மாங்காய், அதுக்கப்புறம் வந்து பச்சை மிளகாய், அவ்வளோதான் இருந்துச்சு காய். அதை போட்டிருக்கேன். இதில் கத்திரிக்காயெல்லாம் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கு. எனக்கு ரொம்ப பிடிக்கும் கருவாட்டு குழம்புல கத்திரிக்காய் போடுறது. அது நல்லாயிருக்கும் கருவாட்டு குழம்புல கத்திரிக்காய். காய் போட்டுட்டு காய் ஓரளவு நல்லா வதங்கினதுக்கப்புறமா அதில் வந்து மஞ்சள் தூள், மல்லித்தூள், மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். கூடவே புளித்தண்ணீர் எடுத்து வச்சுருக்கேன். அந்த புளித்தண்ணியை ஊற்றி இதை வந்து நம்ம இப்போ மசாலா போட்டுட்டு ஒரு வதக்கிட்டு புளித்தண்ணியை ஊற்றி இதை ஒரு கொதி விடவும். கொதித்த உடனே நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்க காயை சேர்த்துக்க வேண்டியது தான். புளித்தண்ணி கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன், ஏன்னா நான் மாங்காய் போட்டிருக்கேன் இல்லையா, அதனால் லைட்டாக புளித்தண்ணி சேர்த்துருக்கேன். புளி ஊற போட்டு வச்சுருந்தேன், அந்த தண்ணி கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். கருவாட்டு குழம்புக்கு எந்த அளவு தண்ணியோ அந்த அளவு சேர்த்து அது கொதிக்கட்டும். இந்த பக்கம் நமக்கு வடகறியை செய்யலாம் அப்படின்ட்டு இந்த பக்கமும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் தேவையான மசாலா சேர்த்துக்கிறேன். மஞ்சள் தூள், மல்லித்தூள், கரம் மசாலாவுக்கு பதிலாக நான் சிக்கன் மசாலா சேர்த்துக்கிறேன். அப்புறம் மிளகாத்தூள், இவ்வளவும் சேர்த்து அதை வந்து நல்லா கிளறி விட்டு அந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கிளறி விட்டு எடுத்துருந்தேன். ஆனால் எனக்கு வந்து வடக்கறி நான் ஃபஸ்ட் டைமாக பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, நான் ஃபஸ்ட் டைம் தான் டேஸ்ட் பண்ணுறேன். இது டிஃபனுக்கு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. நான் சும்மா தான் கோரி சாப்பிட்ருந்தேன். நான் ரைஸ் எடுக்கலை, எனக்கு கொஞ்சம் வடக்கறி மட்டும் சாப்பிட்ருந்தேன். நான் சும்மா தான் சாப்பிட்ருந்தேன். என்னோடய சின்ன பொண்ணு வந்து சோறு கூட வச்சு சாப்பிட்டா, அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னால். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து அதை கொதிக்க விட்டுட்டு இந்த பக்கம் அந்த வடையை வந்து உடச்சி உதுத்து இந்த மாதிரி விட்டுக்கிறேன். அப்புறம் மறுபடியும் கொஞ்சம் தேங்காய் தேவைப்பட்டுச்சு, சரின்ட்டு தேங்காய் துருவிட்டுருக்கேன். கருவாட்டு குழம்புக்கு தேங்காய் வந்து துருவி வச்சுருந்தது பத்தவே இல்லை, அதனால் கொஞ்சம் கருவாட்டு குழம்புக்கு மட்டும் கொஞ்சம் தேங்காய் துருவி எடுத்துகிட்டு ஒவ்வொரு முறை தேங்காய் துருவினாலும் அடுத்ததாக வந்து நம்ம உடனே அந்த துருவலையை கழுவி அதை காய வச்சிடணும், இல்லைனா எனக்கு திருப்தியாகவே இருக்காது. இது வடக்கறிக்கு நம்ம சேர்த்துருந்தோம் இல்லையா, அந்த தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா உதுத்து வச்சுருந்த வடையை போட்டுட்டு அரைச்சி வச்சுருந்த தேங்காவையும் சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து தேங்காய் நான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, அதையும் சேர்த்துக்கிறேன். தேங்காவும் முந்திரி பருப்பும் சேர்த்து பவுட்ரு பண்ணி வச்சுருந்தேன், அதை இப்போது சேர்த்துக்கிறேன். அதை சேர்த்து கிளறி விட்டுட்டு ஒரு கொதி வரட்டும், அது நல்லா காயட்டும், அந்த அளவுக்கு கிளறி விட்டுட்டேன்.
ரொம்ப சிம்பிளாக தான் இன்றைக்கி செய்யணும். ஆனால் எனக்கு என்னமோ பெருசாக இன்றைக்கி வேலை செஞ்ச மாதிரி இருக்குது. காரணம் நம்ம கொஞ்சம் லேட்டாக எழும்பியிருந்தோம் இல்லையா, அதுதான். அறக்க பறக்க இன்றைக்கி மதியம் வரைக்கும் நான் வந்து அறக்க பறக்க ஓடிட்டே இருந்தேன். காலில் ஏதோ பம்பரத்தை கட்டின மாதிரி ஓடிட்டே இருந்தேன். என்னமோ ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு இன்றைக்கி. சும்மா ஏண்டா இன்றைக்கி சமைக்கிறோம், ஒரு நாளைக்கு ரெஸ்ட் எடுக்க மாட்டோமா அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. இருந்தாலும் நம்ம சமைச்சு தானே ஆகணும் அப்படின்ட்டு சமைச்சேன். இடையே வந்து உப்பு இருக்கா அப்படின்னு பார்த்தேன்னா ஃபஸ்ட்டு போட்ட உப்பு கணக்காகவே இருந்துச்சு, உப்பு எல்லாமே அளவாக இருந்துச்சு. இந்த பக்கம் கருவாடு சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, நெத்திலி கருவாடோட தலையும் அதோட வால் பகுதியும் கட் பண்ணி எடுத்து அதை வந்து நல்லா ஒரு 4-5 முறை தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். இப்போ அந்த கருவாடை போட்டுட்டு அப்படியே ஒரு கிளறி விட்டுட்டு அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுதையும் சேர்த்து கொதிக்க விட்டு இறக்க வேண்டியதான், நம்மளோட கருவாட்டு குழம்பு ரெடி ஆகிடும். எனக்கு இந்த நெத்திலி கருவாடை விட அந்த சூர கருவாடு, துண்டு மீன் கருவாடு, அப்புறம் வந்து இந்த வாழை கருவாடு, அப்புறம் அயலை, இந்த மாதிரி கருவாடு எனக்கு ரொம்ப பிடிக்கும். நெத்திலி நான் அவ்வளோவா எடுத்துக்க மாட்டேன், எனக்கு என்னமோ பிடிக்காது. மெயினாகவே நெத்திலி வந்து பொரிச்சா தான் சாப்பிட பிடிக்கும். குழம்பு வச்சா நான் ரொம்ப அப்படி விரும்பி சாப்பிட மாட்டேன். ஆனால் ரேஷன் அரிசி கொஞ்சம் குழைய வேக வச்சுட்டு அது கூட கருவாட்டு குழம்போ இல்லை மீன் குழம்போ ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கருவாட்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் குழம்பு வர்ற மாதிரியே எடுத்திருந்தேன். ஏன்னா கருவாடோட இது அப்படி தான், இந்த குழம்பெல்லாம் ஊற்றி சாப்பிட்டா தான் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பக்கம் வடகறியும் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளவுதான் இன்னையோட ரெசிபீஸ். நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை காமிக்கிறேன். இது என்னென்னு தெரியுதா, இதுதான் வந்து பிரிங்கராஜான்னு சொல்லுவாங்க இல்லையா, அது ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தேன். தலைக்கு எண்ணெய் காய்க்கணும், முடிக்கு பொதுவாக எண்ணெய் காய்க்கிறப்போ இது கிடச்சா நான் போட்டுருவேன். அப்போ வந்து ஹேர் ஆயில் ரெடி பண்ணணும், பிரிங்கராஜா எடுத்துகிட்டு வாருங்க அப்படின்னு ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்தேன். 2 நாள் முன்னாடி ஹஸ்பண்ட் எங்கேயோ வெளியே போயிருந்தப்போ இது வயல் நிறைய தண்ணி உள்ள இடங்கள்ல தான் இருக்கும், ஏதோ வயலில் இருந்தால் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அந்த வாசனை பயங்கரமாக இருந்துச்சு. அந்த செளியோட வாசனை இருக்கு இல்லையா, வயலோட செளி வாசனை வித்தியாசமாக இருக்கும். அந்த வாசனை பயங்கரமாக இருந்துச்சு. இதோட பூ வந்து வெள்ளை கலரில் இருக்குது. அப்போ இது வெள்ளை பிரிங்கராஜா, இதுலேயே நீலர் பிரிங்கராஜா வரும். அது இன்னும் நல்ல மருத்துவ குணம்னு சொல்லுவாங்க. நான் அது பார்த்ததே கிடையாது, ஒரு முறை என்னமோ பார்த்துருக்கேன். ஆனால் இந்த வெள்ளை அடிக்கடி நான் பார்க்குவேன், வயல் பக்கத்தில் இருக்கும். இதை போட்டு எண்ணெய் காய்ச்சறதுக்கு எடுத்துகிட்டு வர சொல்லி எண்ணெயை நான் காய்ச்சி முடிச்சுட்டேன். இப்போ தான் எடுத்துகிட்டு வராங்க. அதனால நட்டு விட்டுருக்கேன், அடுத்த முறை தேவைப்படும் அப்படின்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் என்னோட வீடியோ எங்கே முடியுது. இந்த வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் ஒரு லைக் பண்ண மறந்துடாதீங்க. நாளைக்கு சந்திக்கலாம்.